வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வீல் சேர் அசிஸ்டன்ஸ் பற்றி பேச போகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் பற்றி தெரியல. அதில் இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து கனடாலேருந்து இந்தியாவுக்கு தனியாக ட்ராவல் பண்ணி வந்தேன். லைக் நானும் பாப்பா மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணி வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து அப்போ எங்கள் கூட வரலை. பிகாஸ் அவருக்கு இப்போ லீவ் கிடைக்காததுனால நானும் பாப்பா மட்டும் தனியாக தான் கனடாலேருந்து வந்தோம். அப்படி கனடாலேருந்து எங்கள் இந்தியாவுக்கு வரும்போது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் தான் ஆயிருந்தது வயசு. ஒரு 1 இயர் குழந்தைய தூக்கிட்டு லக்கேஜை தூக்கிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நான் எப்படியும் கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நமக்கு அவளை தூக்கிட்டு பேக்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிவிட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. அதெல்லாம் வச்சு நான் யோசிக்கும் போது தான் இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வயசானவங்க ப்ளஸ் குழந்தைய வச்சுட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நிஜமாகவுமே இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறோம், ஷார்ட் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு கரெக்டாக அந்த ரூட் பார்த்து எங்கே போகணும், லைக் செக்இன் பண்ணுறது, செக் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து டவுட்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு நடக்க முடியாது. அந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரியே குழந்தை வச்சுட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் தான் இல்லையா. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். வீல் சேர் அசிஸ்டன்ஸ் புக் பண்ணுறது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதுக்கு அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போதே வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீல் சேர் சர்வீஸை வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதனால வந்து நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்ஸ் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து லாஸ்ட்டாக தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறினதுக்கு அப்புறமா இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் வந்து சொல்கிறேன். எல்லா பேசஞ்சர்ஸும் போனதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து அவங்களே கூப்பிட்டுட்டு போயிட்டு நம்மளை வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வரைக்கும் விட்டுடுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லக்கேஜஸ் எல்லாம் அவங்களே கேரி பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு இருந்தால் போதும், உங்களை தள்ளிட்டு அவங்களே வந்துட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எங்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மும்பை ஏர்போர்ட்டில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் கனடாவில் வந்து அவ்வளோக்கு எடுக்கலை. ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் எனக்கு செக்இன் பண்ணி உள்ளே போகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச ஏர்போர்ட் கூட. அதனால் எனக்கு பிஎஸ்என் ஏர்போர்ட்டில் வந்துட்டு வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படலை, சின்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால. பட் இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு மும்பை ஏர்போர்ட்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா கனடாலேருந்து லண்டன்லேருந்து மும்பை அண்ட் மும்பையிலேருந்து கோயம்புத்தூர் வரணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 ஃப்ளைட் வந்து மாறி தான் வந்தேன். லண்டனில் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து எனக்கு வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து அது கொடுக்கல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு வேறு ஃப்ளைட் மாறி போக கிடையாது, சேம் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். பட் என்ன ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அங்கே நமக்கு வந்துட்டு செக்இன் பண்ணணும், மறுபடியும் செக்இன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த லண்டனில் இறங்கி அங்கே போயிட்டு பர்சனல் செக்யூரிட்டி செக்கப்ஸ்லாம் முடிச்சுட்டு அண்ட் மறுபடியும் அதே ஃப்ளைட்டுக்கு வந்து போனோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் லண்டன்லேருந்து மும்பை வந்ததுமே நம்ம இறங்கினதுமே வந்துட்டு வீல் சேர் அசிஸ்டன்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஐ மீன் நமக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம போயிட்டு நம்மளோட நேம்ஸ் எல்லாம் சொன்னோன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் அவங்களே கேரி பண்ணிப்பாங்க. கேரி பண்ணிவிட்டு வந்து நமக்கு இமிக்ரேஷன்லேருந்து எல்லா ஒர்க்குமே வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே இல்லை. நம்ம எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் வீல் சேரில் வந்து உட்காந்துட்டு இருந்தால் போதும். அவங்களே வந்து எல்லா ஒர்க்குமே எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பாப்பா 2 பேர்த்துக்குமே வந்து இமிக்ரேஷன் அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்துட்டு லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அகெயின் வந்து நான் மும்பையிலேருந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். மும்பையிலேருந்து எனக்கு கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருந்ததுனால அவங்களே மறுபடியும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து மறுபடியும் அதை செக்இன் பண்ணி எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு அவங்க
எதுவுமே சார்ஜ் பண்ண கிடையாது. அவ்வளோ தூரம் அவங்க ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜாப் தான் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ தூரம் என்னையும் பாப்பாவையும் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து இவ்வளோ காசு கொடுங்க, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து அப்படிலாம் எதுவும் கேட்கவே இல்லை. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. நமக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக மும்பை ஏர்போர்ட்டில். ஸோ இந்த மாதிரி யாராவது தனியாக வந்து ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் அதே போல் வந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு இந்தியாவிலேருந்து நம்மளை பார்க்க கனடா வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க தனியாக ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னா அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப திணற வேணாம், பயப்பட வேணாம். ஜஸ்ட் வீல் சேரில் உட்காந்தா போதும், அவங்களே எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது தனியாக ட்ராவல் பண்ணி வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ட்ராவல் பற்றி சொல்லணுன்னா மும்பைலேருந்து எனக்கு வீல் சேர் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் மும்பை டு கோயம்புத்தூர் நான் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் வந்துட்டு எனக்கு ஃப்ளைட்டில் எனக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் வந்து நான் கோயம்புத்தூர் ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறமா என் லக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு என்னோடய ஃபேமிலி வர வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணி எனக்கு குட் பை சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் என்னோட இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஜேர்னி வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சுது. ஸோ உங்கள் யாராவது வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணலாமா, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்லேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செகண்ட் தாட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து புக் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.